வெல்கம் டு படீஸ் சேனல். இன்னைக்கு நம்ம 8th எபிசோடு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். லாஸ்ட் சீனில் கிங்கு கூட நம்ம ஹீரோயின் வர மாதிரி தான் கட்டியிருப்பாங்க. ஸோ காம்படிஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, எல்லாருமே வந்தாச்சு, எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கானக்கு மீட் தான் இவங்க சமைக்கணும். ஸோ அந்த டீமில் தான் ஓப்பன் பண்ணுறாங்க. அந்த டீமில் வந்து இவங்க 2 பேருமே வந்து அவங்க என்ன பண்ணலான்னு சொல்லி அவங்க டீமுக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆப்போசிட் சமைக்கிறத பார்த்து நம்ம கிங்கும் கொஞ்சம் பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு போட்டி போகிற அளவுக்கு இவங்களும் சமைக்கணும். ஸோ அதனால் அதையும் ஒரு சைட் கண்காணிச்சுட்டு தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம சில்லி பவுடர் அவங்க ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதை வச்சு தான் இவங்க செய்யலான்னு இருக்கும். அந்த இதை போய் எடுத்துகிட்டு வர சொல்கிறப்ப தான் வந்து அதை வந்து காணோம். ஸோ அதை வந்து ஒருத்தர் சொல்லிட்டு இருப்பாரு, நம்ம இன்க்ரீடியன்ட்ஸ் காணோம், ஸோ இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்கப்ப தான், ஐயோ அதை வச்சு தானே நான் யோசிச்சுட்டு இருந்தேன், அதை எப்படி காணாம போகும், நீ சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப தான், ஆமாம் நான் சொல்கிறது உண்மை அப்படின்னு சொல்லி அவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து அவங்க வேறு டிஷ்ஷு யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுவும் ரொம்ப நேரமும் கொஞ்சம் யோசிச்சு கண்டுபிடிச்சிடறாங்க. ஸோ அடுத்தமான டிஷ்ஷை தான் யோசிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கான பேட்டர்லாம் ரெடி பண்ணிவிட்டு அதெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கப்ப தான் வந்து அவங்க ஆப்போசிட் டீம்லேருந்து ஏதோ டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறாங்க. ஸோ அதனால் இவங்களுக்கு ஸ்பைசி ஸ்மெல் வந்து வருது. அப்போவே வந்து இவங்களுக்கு டவுட் ஆகுது, இவங்கள்ட்ட நம்ம ஸ்பைசி பவுடர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்புறம் தான் பார்த்து நம்ம ஹீரோயினும் அந்த அங்கே ஒரு பொண்ணு வந்து போட்டி போட்டு தான் சமைச்சிட்டு இருக்காங்க. எங்கே ஃபயர் வர மாதிரி சமைக்கிறதெல்லாம் அங்கேயும் அதேமாதிரி சமைச்சிட்டு இருந்தாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்து என்னடா வேடிக்கையாக இருக்குது அப்படின்னு நம்மளாம் நினச்சிட்ருப்போம். அப்புறம் ஃபுட்டெல்லாம் சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் டேஸ்டிங் வந்து 2 கிங்குக்குமே வருது. மிங் கிங்குக்கு வந்து நம்ம ஜியான்க்கு இது வந்து பிடிக்கவே பிடிக்காது தான். பட் என்னதான் இருந்தாலும் டேஸ்ட் பண்ணி தான் ஆகணும், மார்க் கொடுத்து தான் ஆகணும். ஸோ அதுக்காக 2 பேருமே இப்போ டேஸ்டிங் பண்ணுறதுக்காக லேடி வச்சு டேஸ்ட் பண்ணுறாங்க. அவங்க சாப்பிட்டு முடிச்சக்கப்புறம் இவங்களுக்கு டேஸ்டிங் போகுது. சாப்பிட்றப்ப தான் தெரியுது நம்ம சமைச்சதை ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ணுறாங்க. அது சாப்பிட்டோன்னா அவங்களுக்கு அவ்வளோ இதாக இருக்குது, டேஸ்ட் வந்து நாக்கிலே நிற்கிது, அந்தளவுக்கு அவங்க சமைச்சிருக்காங்க. சைனீஸ் சமைச்சிருப்பாங்கல்ல, ஸோ அவங்க டிஷ் டேஸ்டிங் போகுது. அவங்க சமைச்சதையும் வச்சு பார்க்குறாங்க. அவங்க சமைச்சது கொஞ்சம் ஸ்பைசியாக சூப்பராக இருக்குது. ஸோ அந்த சில்லி பவுடரால் தான், பட் அவங்களோடது சூப்பராக இருக்குது. ஸோ வந்து நமக்கு எங்களுக்கும் கன்ஃபியூஷன் தான், அவரையும் கன்ஃபியூஷன் தான், இப்போ என்ன தான் பண்ணுறதுன்னு. அதுக்கப்புறம் தான் வந்து மார்க் சொல்லலான்னு சொல்லி 2 பேருமே எழுதி தராங்க. எழுதி கொடுத்து நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்காக ஒரு ஆள் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவர் பார்த்துட்டாரு, இவங்களுக்கு வந்து 4 மார்க் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவர் வந்து 7ன்னு போட்டிருப்பாரு. கிங் வந்து ஷாக்கில் தான் இருப்பார், இதுக்கு என்ன பண்ண போகிறோன்னு தெரியல, ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே தோத்தா எப்படி. அதுக்கடுத்து ஸோ மார்க்கிங் ஷீட் ஓப்பன் பண்ணலான்னு இருக்கப்போ தான் நம்ம ஹீரோயின் வந்து தடுப்பாங்க. எனக்கு வந்து இவங்களோட ஃபுட்டு டேஸ்ட் பண்ணணும், ஸோ அதை வச்சு என்னோடய ஃப்ளேவர் நான் கண்டுபிடிக்கணும், எனக்கு வந்து மெயினான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம கிங் கிட்ட கேட்குறப்ப, அதெல்லாம் முடியாது, எங்கள் சமைச்சதை நாங்கள் எப்படி டேஸ்ட் பண்ண விடுவோம், அப்படிலாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி மிங்க அரசரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கெல்லாம் அகேன்ஸ்டாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த டீம்லேருந்து ஒருத்தர் தாத்தா இருப்பார். அவரும் வந்து நம்ம ஜெயஜனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் வந்து பேசுகிறதுக்கு அலோவ் பண்ணுவார். அதுக்கப்புறம் ஃபுட்டுக்கு டேஸ்ட் பண்ணுறதுக்கும் அலோவ் பண்ணுவாங்க. நம்ம ஃபுட் டேஸ்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து ஸ்பைசி ரெட் ஆயில்னு நீங்கள் சொன்னீங்கல்ல, ஸோ அதுக்கு வந்து என்னோடய சில்லி பவுடர் மாதிரி இருக்குது, ஸோ இந்த இன்க்ரீடியன்ட் உங்களுக்கு எங்கேருந்து கிடச்சிச்சு அப்படின்னு கிங்குக்கும் ஞாபகம் இருக்குது. சில்லி பவுடர் வந்து நம்ம அரைச்சதெல்லாம். ஸோ அதனால் அவரும் எதுவும் கேட்கல. அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு அங்கிள் இருக்காருல்ல, அங்கே வந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் பேசிகிட்ருப்பாரு. ஸோ உனக்கு இந்த இன்க்ரீடியன்ட் எங்கேருந்து கிடச்சின்னு சொல்லி திட்டுற மாதிரியே நல்லா கேட்குறாங்க. அவங்களும் வந்து இல்லை இதெல்லாம் நான் திருடலை, நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்காக தான் இது பண்ணிக்கிட்டேன், அங்கே இருக்காட்டில் ஒருத்தர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரை கை காட்டி இவங்க கிட்ட தான் நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன், என் பொருள் ஒன்று கொடுத்துட்டு அவர் தான் எனக்கு தந்தார் அப்படின்னு சொல்லி ஒரு கோத்து விட்றாங்க. நம்ம நாட்டுக்கே எதிரான ஒருத்தவங்க, அவங்களும் வந்து அந்த டீம் அரசாங்கத்தில் தான் ஒருத்தர். ஸோ அவங்கள கூப்பிட்டு அடுத்து விசாரிக்கிறாங்க. இது வந்து விஷச்செடி தானே, ஸோ அதனால தான் நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிட்டேன், ஸோ அதனால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லிட்டுருக்காங்க. ஸோ இதனால் கிங்க்கும் ரொம்பவே கோவமாயிடுது. ஸோ அதனால் இதுக்கு முடிவு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி 2 அரசாங்கமும் முடிவு பண்ணி டைலே முடிச்சிட்டாங்க. இது ஃபஸ்ட் ரவுண்டோட ரிசல்ட்டு. செகண்ட் ரவுண்டுக்கு போகலான்னு சொல்லி அடுத்தவங்க வந்து ப்ரிப்ரேஷன் பண்ணுவாங்க. ஸோ நம்ம ராயல் செஃப்பை தான் காட்டிகிட்டு இருக்காங்க. அங்கே வந்து இவங்க டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஃபஸ்ட் ரவுண்டு இப்படி இருக்குது, செகண்ட் ரவுண்டில் நல்லா கான்ஃபிடென்ஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க டீம்கிட்டேயும் சொல்லி அடுத்த டிஷ் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு டக் மாதிரி வரைஞ்சி ஒரு சிக்கன் மாதிரி ஏதாவது செய்ய போகிறாங்க. ஸோ அதுக்கான ப்ரிப்பரேஷன்லாம் மற்றவங்க கிட்ட கொடுத்துட்ருக்காங்க. இந்த மாதிரி தான் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு. சைனீஸ் அவங்க டீமையும் காட்டுறாங்க, நம்ம வந்து அடுத்த ரவுண்ட் நல்லா சமைக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் டீம் கிட்ட நல்லா சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சைடு வந்து அரசாங்கத்தில் என்ன நடக்குதுன்னா காங்குவை தான் காட்டிகிட்டு இருக்காங்க. அவங்க வந்து எப்படி சடனாக இந்த மாதிரிலாம் ஆகும், ஸோ இது லூஸ் ஆகணுமே, நம்ம இது வின் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வில்லத்தனமாக ஒன்று பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம மிங்க கூப்பிட்டுட்டு அவங்கக்கிட்ட ஆணை விடுறாங்க, நீ என்ன சொன்னால் என்ன செஞ்சிட்ருக்க,
"நீ இந்த மாரிலாம் தோக்கணும். உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? இல்லாட்டி உங்க அம்மாவ நான் கொன்றுவேன்" அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. ஸோ அப்புறம் அவரும் அது கேட்டுட்டு அவர் வெளிய வராரு. அதுக்கப்புறம் வந்து நம்ம நெக்ஸ்ட் சீன்ல வந்து நம்ம கிங் வந்து அந்த ஒரு ஆள புடிச்சு திட்டிட்டு இருப்பாரு. "நம்ம அரசாங்கத்திலேருந்தே உனக்கு என்ன இப்படி பண்றதுக்கு உரிமை எனக்கு யார் குடுத்தா?" அப்படின்னு சொல்லிட்டு அவர திட்டிட்டு இருக்காரு. அதுவும் செஃப் கிட்ட கேட்காம அந்த இன்கிரீடியன்ட்ட நீ எப்படி அத ஸ்டோர் பண்ணி வைக்கலாம்? திருப்பி அது அவளுகிட்டயே போகணும் அப்படின்னு சொல்லி ஆணையும் குடுத்துர்றாரு. அதுக்கப்புறம் அவங்க வெளிய வந்து பேசிட்டு இருக்காங்க. "இன்னைக்கு மூட்லாம் நல்லா இருக்குல்ல?" அப்படின்னு சொல்லிட்டு அத பத்தி பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் வந்து நல்ல வேளை நல்ல நேரம் அப்படின்னு சொல்லிட்டு மத்தவங்க கூட மிங்கிள் ஆக ட்ரை பண்றாரு. இந்த கிங்கோட அரசாட்சி வந்து அவ்வளவா பிடிச்சிருக்காது. ஸோ இவங்க 2ண்ட் ரவுண்டு நெக்ஸ்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ ஸ்டார்ட் ஆகுறப்ப தான் வந்து அடுத்த டீம் வந்து ஓப்பன் பண்றாங்க. இதுல வந்து எக்ஸ்சேஞ்ச் இந்த மாரி ஏதாவது போட்டிருக்கும். ஸோ அவங்கவங்க டீம் அவங்கவங்க ப்ரிப்பரேஷனுக்கு ஏத்த மாரி ஃபுட்டு சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து பம்ப்கின், அப்புறம் சிக்கன் இத வச்சு தான் மீட் மாரி ஒண்ணு பண்றாங்க. அதுல வந்து அந்த ஃப்ளேவர் குடுக்கணும். ஸோ அவ்வளோதான். அந்த மாரி தான் யோசிச்சு அவங்களும் பண்ணிட்டுருக்காங்க. அப்போசிட் டீமும் இவங்களுக்கு டஃப் குடுக்குற மாரி லோட்டஸ் பூ வச்சு ஏதோ ஒண்ணு பண்றாங்க. அது கோல்டன் லோட்டஸ் மாரி. ஸோ அந்த வேற இதுலருந்து தான் ஏதோ ஒண்ணு பண்ணிட்டுருக்காங்க. ஸோ எல்லாத்துக்குமே வந்து என்ன ஆகுதுன்னா, இவங்க சமைக்கிற ஃபுட்ட பார்த்தா அவங்களுக்கு எல்லாத்துக்குமே சாப்பிடணும் போல இருக்கு. அந்த அளவுக்கு சமைச்சுட்ருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம சிக்கன் ஸ்கின்னுக்குள்ள வந்து பம்ப்கினோட அந்த சாறு, அதுக்கப்புறம் இன்னும் 2, 3 இன்கிரீடியன்ட் போட்டு அவங்க வந்து பாயில் பண்ண ஆரம்பிப்பாங்க. அத பார்த்துவே எல்லாத்துக்குமே டவுட் ஆகும். இந்த மாரிலாம் பாயில் பண்ணுவாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டுருக்காங்க. ஹீரோயினுக்கு வேற அந்த கத்தி குத்து சண்டை நடந்ததுனால, கையில வேற அடிபட்டுருக்கும். கீழ விழுந்ததால கையில நல்லா அடிபட்டுருக்கும். ஸோ, அத வச்சுட்டு இவங்களால நைஃபே தொடவும் முடியல, அறுக்கவும் முடியாது. ஸோ, அதுக்கடுத்து சிக்கன் வந்து பாயில் ஆனதுல்ல, ஸோ அதெல்லாம் எடுத்துட்டு சிக்கன் அந்த ஸ்கின் மட்டும் வெட்டணும். ஸோ, அதுக்கு வந்து நம்ம மிங் தான் நல்லா வெட்டுவாரு. ஸோ, அவருக்கு வெட்டலான்னு சொல்லி அவருக்கு குடுக்குறப்ப தான் வந்து நம்ம காங்கோட அசிஸ்டன்ட் வந்து அவங்களே பார்த்துட்டுருக்காங்க. "உனக்கு சொன்னது ஞாபகம் இருக்கா இல்லையா?" அப்படி சொல்லி மனசுல திட்டுற மாரியே தான் பார்த்துட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து சிக்கனோட ஸ்கின்ன வந்து வெட்டுறதுக்கு ட்ரை பண்ணிட்டே தான் இருப்பாரு. அதுக்கடுத்து வந்து அவர் கைய வந்து அவரே வெட்டிப்பாரு. "இதுக்கு மேல பண்ணாலும் நமக்கு தான் ஏதோ ஆபத்தாகும்" அப்படின்னு சொல்லிட்டு. அதனால வந்து இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம நம்ம ஹீரோயின் தான் வந்து வெட்டலாமே ட்ரை பண்றப்ப தான் வந்து அவங்களால நைஃபே இது பண்ண முடியல. அதனால வந்து பாங்கு வந்து வெட்டுறாரு. பட் அவருக்கு ஸ்க்ராப் பண்ண முடியல. இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு தான் நான் வந்து இவரு முன்னாடியே வந்து ட்ரெயின் பண்ணி வச்சிருப்பாரு. ஹீரோயின் ஃப்ரெண்டுக்கு வந்து கொடுமைப்படுத்தலாம்னு நெனச்சிட்டு இருந்தோம்ல, அப்ப வந்து "உன் மேல நம்பிக்கை இருக்கு" அப்படின்னு சொல்லி நம்ம மிங் வந்து அவருக்கு நல்லாவே ஸ்கின்ன வந்து ஸ்க்ராப் பண்றதுக்கு, அதுக்கப்புறம் வந்து வெட்டுறதுக்கும் நல்லாவே சொல்லிக் குடுத்துருப்பாரு. ஸோ, அதனால மிங் வந்து பண்ண சொல்றப்ப வந்து இவங்களும் வந்து ஒரு "நான் பண்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து கஷ்டப்படுறப்ப ஹெல்ப் பண்றாங்க. அதுக்கேத்த மாரியே இவங்களும் வந்து நல்லா வெட்டிட்டு அத ஸ்க்ராப் பண்ணி முடிச்சுட்டாங்க. நெக்ஸ்ட் அத டிப் பண்ணி சாப்பிடுறதுக்கு ஒரு சாஸ் இந்த மாரிலாம் ரெடி பண்ணி இவங்க ஃபுட்டெல்லாம் முடிச்சாச்சு. அவங்க சைனீஸ்காரங்களும் அவங்க ஃபுட்ட அவங்க முடிச்சுட்டாங்க. 2மே டேஸ்ட்டு கிங் வருது. அவங்க வந்து 7 கலர் வச்சு ஒரு பிஸ்கட் மாரி அந்த இது மாரி இருக்கும். ஸோ, அதில வந்து டேஸ்டிங்க்கு வருது. அதுதான் ஃபர்ஸ்ட்டு டேஸ்ட் பண்றாங்க. அந்த இத டேஸ்ட் பண்றப்ப அவங்களுக்கு 7 வகையான ஃப்ளேவரும் வந்து நாக்குல அங்கிளும் வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு. இந்த ஃபுட்டுக்கு வந்து இந்த மாரி இருக்கு. அவருக்கு வந்து இந்த ஊர்ல ஒரு 10 வருஷமா இருந்திருப்பார் போல. அதுக்கப்புறம் வந்து 5 வருஷமா ஸ்டே பண்ணேன்னு சொல்லி தனியா சொல்லிட்டு இருப்பாரு. அவருக்கு அடிபட்டுட்டு இருக்கிறப்ப இங்க தான் வந்து யாரோ வந்து காப்பாத்துனாங்களாமா. அவங்க வந்து ஒரு சூப் வச்சு குடுத்தாங்க. ஸோ அந்த சூப்ப தான் இவருக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். அந்த சூப்பையும் வந்து இதில டிஷ்ஷா வச்சிருந்திருப்பாரு. ஸோ அந்த ஸ்டோரிலாம் அவர் சொல்லிட்டுருப்பாரு. இந்த ஸ்டோரி நல்லா இருக்கே! ஹார்ட் டச்சடா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் நெனச்சிட்டுருக்காங்க. ஃபுட் டேஸ்டிங்க்கு நம்ம ஹீரோயின் சமைச்ச ஃபுட்டு தான் வருது. அத பார்க்குறப்பயே அவங்களுக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. அத சாப்பிட்றப்ப வந்து அவங்களுக்கு ஜூஸியா ஒரு சிக்கன் சாப்பிட்ற மாரி ஃபீலிங்கே இல்லாம அவ்வளோ ருசியா இருக்கிற மாரி இருக்கு. ஸோ, அதுக்கெல்லாம் காரணம் இவங்க இன்கிரீடியன்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணது தான். நம்ம கிங்கும் அந்த மிங் அரசரும் சாப்பிட்றப்ப அவங்களுக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. அதுவும் மிங் அரசர் வந்து என்ன ஆகுதுன்னா, அவர் கண்ணுலேருந்து தண்ணியே வர அளவுக்கு அவருக்கு அந்த டேஸ்ட் பிடிச்சிருந்திருக்கு. ஸோ, அவரால பொய்யும் சொல்ல முடியாது. சைனீஸ் குக்கும் நோட் பண்றாங்க. ஒட்டுமொத்தமா பார்க்குறப்ப இந்த ஃபுட்டு நல்லா இருக்க மாரி தான் எல்லாத்துக்கும் தெரியுது. அதுக்கடுத்து நம்ம அதுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்றதுக்கு நம்ம ஹீரோயின் எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டுருக்காங்க. இது ஃப்ரெஞ்சுலயே ஃபேவரட்டான ஃபுட்டு. இது கோர்ட்லலாம் வந்து இது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் சாப்பிட்றப்ப நமக்கு அம்மா ஞாபகம் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு மதர டிபெண்ட் பண்ற மாரி ஸ்டோரி சொல்லிட்டுருக்காங்க. ஸோ அதெல்லாம் கேட்டு நம்ம ஹீரோயினுக்கு நம்ம அம்மா ஞாபகம் வந்துருச்சு. ஸோ அதெல்லாம் ஹார்ட் டச்சிங்கா அவருக்கும் இருந்துச்சு. அதனால அவங்களே பார்த்துட்டு இருந்தாங்க. நம்ம ஹீரோயினுக்கு வேற கையில அடிபட்டுருக்கு. எப்படியோ முடியாம சமைச்சுட்டாங்க. அது ஒரு ஃபீலிங் அவருக்கு. அப்புறம் 2ண்ட் ரவுண்டுக்கு வந்து ஸ்கோர் எழுதுறாங்க 2 பேருமே. அவரு எவ்வளோ போட்டாருன்னு இன்னொரு தடவ பார்க்க முடில. ஸோ, அதனால நத்திங்ன்னு சொல்லி அவரு சிக்னல் காட்டிட்டு குடுத்துட்டு எல்லாத்துக்கும் அனௌன்ஸ்மென்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு, அத விரிக்கலான்னு சொல்லி பார்க்குறப்ப தான் அந்த எபிசோட முடிச்சுட்டாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஆல்.